தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணாநகர் அதிமுக வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் புரட்சி தலைவி பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டிக்கான உபகரணங்களை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வழங்கினார். மத்திய ஒன்றிய பகுதி செயலாளர் பழனிசாமி முன்னிலையில் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு வழங்கினார். மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தலைமையிலும் மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் மற்றும் மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் நிதிஷ் ஜோயல் ஆகியோர் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்கள் மேம்பாட்டு இயக்கம் சார்பில் சங்கரலிங்கபுரம் பொன்னுசாமி தலைமையில் வரும் தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் கீழையூர் கிழக்கு ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த 300 பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேதையன் ஏற்பாட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட 50 அடி உயர கம்பத்தில் கழக கொடியேற்றி வைக்கப்பட்டது. இதனிடையே மாற்றுக் கட்சியினர் 300 பேர் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து கழக அமைப்பு செயலாளர் OS மணியன் வரவேற்பு அளித்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றியத்தில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கோபாலபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் அவலங்களை எடுத்துரைத்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்னமுத்து ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் புரட்சி தலைவி பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. பரமக்குடி யூனியன் அலுவலகத்தில் துவங்கிய மினி மாரத்தானை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிருஷ்ணா திரையரங்கு பகுதியில் நிறைவடைந்த மாரத்தான் போட்டியில் 400க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட செயலாளர் முனியசாமி பரிசுகளை வழங்கினார். நகர செயலாளர் வின்சென்ட் ராசா தலைமையில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டி நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வடமலையான் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அண்டம்பள்ளம், வெறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டமும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் பிரசுரங்களாக வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் S ராமச்சந்திரன் மற்றும் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா ஆகியோர் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டதோடு அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் AA ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரிய சோமநாதபுரம், பொய்யலூர் மற்றும் கூத்தலூர் கிராமங்களில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட 2 கலையரங்கங்கள் மற்றும் ஒரு நியாய விலை கடை திறந்து வைக்கப்பட்டது. 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெரிய சோமநாதபுரம் கிராமத்தில் கட்டப்பட்ட கலையரங்கத்தையும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொய்யலூர் கிராமத்தில் நியாய விலை கடையையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் திறந்து வைத்தார். இதேபோன்று 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூத்தலூர் கிராமத்தில் கட்டப்பட்ட கலையரங்கத்தையும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் திறந்து வைத்தார். இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.